ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஃபுல் ஃப்ராக் அம்ப்ரெல்லா வந்து தைக்க போகிறோம். அதே மாதிரி ஸ்லீவும் வந்து இந்த பட்டர்ஃப்ளை ஸ்லீவு இல்லை அம்ப்ரெல்லா ஸ்லீவுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல் சாரீ பிங்க் கலர் வந்து முந்தானியை தான் நம்ம வந்து பாடி பார்ட்டை வந்து எடுத்துக்க போகிறோம். இது எப்படி கட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சன்கிரேப் லைனிங் வந்து 3 மீட்டர் எடுத்திருக்கேன். இந்த 3 மீட்டரில் வந்து ஃப்ராக்குக்கான வந்து அளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். 1 மீட்டர் வந்து பாடிக்கு வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணுறதை விட இவங்களோட லென்த்து பார்த்துக்கணும். லென்த்தும் பாடியோட மெஷர்மெண்ட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக வரும். அதை அயன் பண்ணி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராஸை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து வீடியோவில் தெரியுதான்றது தெரியல. நான் டிசியை வந்து வேறு டிசி மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட லென்த்து வந்து 14 இன்ச்சஸை வச்சுக்கிறோம். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து வைக்கிறோம். இதை வந்து லைன் பண்ணிடுறோம். எப்போவுமே வந்து கீழே இருந்து 1/2 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் இந்த அளவை போடுறேன். ஏன்னா அளவு வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் அளவு எடுத்து பாடி மெஷர்மெண்ட் வச்சு பார்த்தாக்கா நம்மளுக்கு வந்து கரெக்டான லைன் வந்து வருதான்றதை செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹிப்பும் அதே மாதிரி செக் பண்ணி நம்ம ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு இதை வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இது 28 பாடி மெஷர்மெண்ட் உள்ள அம்ப்ரெல்லா ஃப்ராக் வந்து எடுத்திருக்கேன். இந்த லைன் வந்து இல்லை. இது வந்து கரெக்ட் பண்ணி பார்த்தாக்கா பாடிக்கும் மெஷர்மெண்ட்டுக்கும் வந்து அளவு வந்து சரியாகவே வரலை. அதனால் என்ன பண்ணேன்னாக்கா திருப்பி வந்து ஹார்ம் ஹோல் வரைஞ்சி பார்த்த உடனே நம்மளுக்கு பாடி மெஷர்மெண்ட்டு கரெக்டாக கிடைக்குதா இல்லை ஹார்ம் ரவுண்டு கிடைக்குதான்னு பார்த்தா ஹார்ம் ரவுண்டு சுத்தமாக கிடைக்கலங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா அயன் பாக்ஸில் இந்த அயனிங் பண்ணி இதை எடுத்துட்டேன். ஏன்னா எப்போ சரி வரலையோ அதை வந்து நம்ம எடுத்துட்டு திருப்பி அது பிறகு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு மார்க் பண்ணேன். ஏன்னா 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். அது பிறகு வந்து ஒரு 4.5 இன்ச்சில் வந்து நம்ம வந்து ஆர்ம் ஹோலுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன். திரும்பியும் பாடி மெஷர்மெண்ட்டை 14 ப்ளஸ் சீம் 1.5 அந்த மாதிரி போட்டு அளவை வந்து மார்க் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கிட்டு திருப்பி வந்து ஆர்ம் ரவுண்டை வந்து கரெக்ட் பண்ணணும் இல்லையா. ஆர்ம் ரவுண்டை இப்போ செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆர்ம் ரவுண்டை வரைஞ்சிட்டு அதை செக் பண்ணுறேன். இப்போது செக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கான்றதை பார்த்தேன். அப்பயும் வந்து அது செட் ஆகலை. அது பிறகு வந்து திரும்பியும் வந்து என்ன பண்ணேன்னாக்கா கொஞ்சம் கீழே இறக்கி மார்க் பண்ணேன். இப்போ வந்து மார்க்கை ஃபைனலாக வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு ஹார்ம் வந்து செக் பண்ணுறேன். கரெக்டாக வந்துச்சு. அது பிறகு தான் வந்து லைனிங் போட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹார்ம் கரெக்டாக வரலன்னாலே உங்களுக்கு அந்த பாடி மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வராது. அதனால் வர வரைக்கும் வந்து செக் பண்ணணும். இவங்களது பாடியும் ஹார்மும் வந்து வேறு அளவில் வருது. அதனால் நம்ம வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வந்து செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடி ஷேப் வந்து இருக்காது. அதனால் வந்து ஒன்றும் இல்லை, அந்த 1/2 இன்ச்சு இல்லை வந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணுறது இந்த மாதிரி அளவுங்க தான் நம்மளுக்கு ஈஸியாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி நெக்கோட எந்த பக்கம் நம்ம நெக் வந்து போடுறோமோ அதுக்கும் ஒரு சிசர் கட்டும், அதுக்கடுத்து பாடியோட அளவில் ஒரு சிசர் கட்டும் கொடுத்து நான் வந்து முடிச்சிடுறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம லைனிங் வந்து வெட்டிக்கலாம். லைனிங் வந்து அம்ப்ரெல்லாவில் வந்து வெட்டலான்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னு கேட்டாக்கா இவங்களது பாட்டம் வந்து லென்த்து வந்து 31 லென்த்து. இந்த 31 லென்த்தை வந்து இதில் போட்டு பார்க்கலான்னு பார்த்தா, ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு 3.5 மீட்டர் கிளாத் எடுத்துருந்தோன்றதுனால தாராளமாக வந்து உங்களுக்கு வந்து இந்த அளவு வந்து கிடச்சிடும். 4 போட்டு இந்த மாதிரி ஒரு முக்கோண வடிவில் மார்க் பண்ணுறதுக்காக எல்லாமே சரியாக இருக்கான்னுட்டு 1க்கு 2 வாட்டி செக் பண்ணுங்கள். உள்ளே இருக்கிற துணியும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேலே கார்னர்லேருந்து இன்ச் டேப்புக்கு ஒரு 7 இன்ச்சில் நான் மார்க் பண்ணேன். அது வந்து அதிகமாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் மேலே மார்க் பண்ணலாம். கம்மியாக இருந்துச்சுன்னா கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிங்கனாக்கா
உங்களுக்கு அளவு கரெக்டாக வந்துடுச்சு. எனக்கு ஒரு 8.5 இன்ச்சில் அந்த சர்க்கிள் வந்து வந்துடுச்சு. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா லைனிங்ன்றதுனால 31 லைனிங்கு. நான் 29 இருந்தால் போதும்னு நினச்சேன். ஏன்னா வந்து ஒரு 2 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு 29 வந்து நான் அப்படியே சர்க்கிளாக வந்து மார்க் பண்ணிக்கிட்டே போகிறேன். ஏன்னு கேட்டாக்கா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு துணி எவ்வளோ லென்த்தில் வந்து எடுத்துக்கிறீங்களோ அந்த லென்த்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த சர்க்கிள் வந்து அழகாக வந்து வரும். இதில் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் லைனிங் அட்டாச் பண்ணுறீங்க, ஒரு பீஸ் கிடைக்கலன்னா அட்டாச் பண்ணிக்கலாம். பட் பண்ணிக்காமல் பண்ணிங்கன்னா அந்த சர்க்கிள் ரொம்ப சூப்பராக வரும். கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளோதானே தவிர மிச்சப்படி வந்து உங்களுக்கு ஷேப்ஸ் வந்து அந்த ரவுண்டு ஷேப்னால் அந்த ரவுண்டு ஷேப் வந்து அழகாக கிடச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னாக்கா நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிது. அந்த கார்னரில் ஒரு சின்னதாக சிசர் கட் கொடுத்துட்டு அம்ப்ரெல்லா அது வந்து லைனிங் வந்து வெட்டியாச்சு சூப்பராக. அதுக்கடுத்து அந்த சேரீயோட அளவை வந்து அதே மாதிரி நான் ஷேப்புக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த கரை பகுதி இந்த பக்கம் வர மாதிரி இருந்தது. அதை நம்ம கடைசியாக கூட அந்த கரையை வந்து எடுத்துடலாம். இந்த ஷேப்பும் வந்து பார்த்திங்கன்னா 31. நான் வந்து பிக்கு மாதிரி ஜிக்ஜாக் வந்து பண்ண போகிறேன் கீழே. அதனால் எனக்கு ஒரு 1/2 இன்ச்சு அளவு எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும் போதும். அதை வந்து எடுத்துகிட்டு அந்த 31ல் 31.5 வந்து எடுத்திருக்கேன். அவ்வளோதான். அந்த மேலே ஒரு 1/2 இன்ச்சு வேணும் இல்லையா, அதனால் 32 வந்து எடுத்துக்கிட்டேன். மேலே ஒரு 1/2 இன்ச்சும் கீழே ஒரு 1/2 இன்ச்சும் மொத்தமாக சேர்த்து 32 அளவு எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய இது வந்து 4ஆக மடித்து போட்டு ஃபுல் சர்க்கிள் ஃப்ராக் வந்து இது வந்து கன்வே பண்ண போகிறோம். இந்த கரை வருதில்ல, அந்த கரை வந்து கட் பண்ணிக்கலாம். வேண்டான்னா நம்ம கட் பண்ணிக்கலாம், வேணும்னா வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது பிறகு வந்து நம்ம ஸ்லீவ் பார்ட்டு பார்க்கலாம். இந்த அளவில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு வந்து அந்த லைனிங்கு வெட்டிடலான்ட்டு முடிவு பண்ணேன். லைனிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து பிங்க் கலரில் வருது. அதனால் நம்ம அந்த பிங்க் கலர் வந்து ஷேடோவாக இருக்கணுன்றதுக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் லைனிங் விட்டு மெயின் பீஸ் கட் பண்ணும்போது ஒரு 1லேருந்து 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு தைக்கும்போது எக்ஸ்ட்ரா வரும்போது கரெக்டாக இருக்கும். அப்போ தையலை வந்து பிரிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ராக்கில் இருந்த ஒரு அம்ப்ரெல்லா ஸ்லீவு. இந்த அம்ப்ரெல்லா ஸ்லீவை பார்த்தேன், அளவு வந்து கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கிட்டேன். எங்கேருந்து எப்படி வந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு அது பிறகு நான் மார்க் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக வந்து வந்துடுதா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி அம்ப்ரெல்லா ஸ்லீவை வந்து இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அவங்க ஸ்லீவ் பார்ட்டில் ரொம்ப வந்து அழகாக வந்தது. இது ஸ்டிச்சிங் நீங்கள் அடுத்த வீடியோவில் போடுறேன், பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா நீட்டாக வந்தது. இது வந்து கை பார்ட்டு. வேணும்னா உள்ளாழத்தையும் எடுத்துக்கலாம். நான் வந்து அப்புறமா கடைசியாக வந்து எடுத்துக்கலான்னுட்டு அந்த கரெக்டு போர்ஷனை வந்து எடுத்துட்டேன். அதே மாதிரி இதுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஜிக்ஜாக் போட்டுருவேன் அந்த ஓரத்தை. அப்போ வந்து ஸ்லீவ் வந்து அழகாக வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட இந்த வீடியோவோட கட்டிங் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க. இது வந்து செக் பண்ணுறேன், இந்த ஆர்ம் ஹோல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். கரெக்டாக இருக்குது. இது வந்து பாடியும் இப்படி தான் வெட்டியிருக்கும். இந்த ஸ்லீவ் எப்படி வருதுன்றது உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பக்கம் இப்படி வரும், அதே மாதிரி இந்த சைடு வந்து அம்ப்ரெல்லா அது வரும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது ரொம்ப சூப்பராக வந்து வந்தது. நானே வந்து அந்த கிளாத்தில் வருமானு பார்த்தேன், பட் ரொம்பவே நல்லாவே வந்தது. அவ்வளவுதாங்க. நம்ம மொத்தம் கட்டிங் வீடியோ பார்த்துட்டிங்க. இது வந்து பாடி பார்ட்டு, இது ஸ்லீவ் பார்ட்டு, அதே மாதிரி லைனிங்கு, மெயின் பீஸு வெட்டியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.